வணக்கம். நம்ம பற்கள்லாம் தாடையில சிமெண்ட் வச்சு ஒட்டி வச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்ல. அதுக்கு பதிலா நம்ம பற்கள் உயிருள்ள, எப்பவும் மாறிக்கிட்டே இருக்கிற ஒரு எலும்பு கூட்ல தான் இருக்கு. அந்த எலும்புக்கு பேரு தான் ஆல்வியோலர் எலும்பு. வாங்க, இந்த ஆச்சரியமான அமைப்ப பத்தி இன்னைக்கு விரிவா பார்க்கலாம். ஒரு மனுஷனால 1000 பவுண்டுக்கு மேல அழுத்தம் கொடுத்து கடிக்க முடியும்னு உங்களுக்கு தெரியுமா? அப்போ நம்ம தாடை எலும்பு ஏன் உடையறதில்ல? அந்த நம்ப முடியாத வலிமைக்கு காரணம் இந்த ஆல்வியோலர் எலும்பு தான். அதோட ரகசியம் என்னன்னு பார்க்கலாமா? சரி, இந்த ஆய்வுல நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல இந்த எலும்போட அடித்தளம் எப்படி உருவாகுதுன்னு பார்ப்போம். அப்புறம் அதோட நுணுக்கமான டிசைன், அத உயிர்ப்போட வச்சிருக்கிற செல்கள், நாம அழுத்தம் கொடுக்கும்போது அது எப்படி மாறுது, ஏதாவது நோய் வந்தா என்ன ஆகும், கடைசியா வயசாகும்போது இதுல என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு எல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்க்கலாம். சரி, வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். இந்த ஆல்வியோலர் எலும்புகிட்ட ஒரு ரொம்பவே விசித்திரமான குணம் இருக்கு. அது என்னன்னா, பற்கள் இருந்தாதான் இந்த எலும்பும் இருக்கும், பற்கள் இல்லனா இந்த எலும்பும் இருக்காது. இது பற்களுக்காகவே பொறந்து பற்கள் போனதும் கூடவே மறைஞ்சு போயிடுற ஒரு அமைப்பு. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, இந்த ஆல்வியோலர் எலும்பு நம்ம பற்களுக்காகவே ஸ்பெஷலா கட்டின ஒரு வீடு மாதிரி. பற்கள் முளைக்கும்போது இந்த வீடும் கட்டப்படுது. ஒருவேளை பற்கள் விழுந்துட்டா இந்த வீடும் மெதுவா கரைஞ்சு போயிடும். ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? இந்த எலும்பு எப்ப உருவாக ஆரம்பிக்குது தெரியுமா? நாம அம்மா வயித்துல இருக்கும்போதே ஒவ்வொரு பல் முளைக்கும் போதும் அத சுத்தி ஒரு சின்ன பை மாதிரி ஒரு அமைப்பு உருவாகும். அந்த பைக்குள்ள இருக்கிற ஸ்பெஷல் செல்ஸ் தான் ஒரு பில்டிங் கட்டுற தொழிலாளிங்க மாதிரி மாறி பல்லுக்கான எலும்பு அடித்தளத்தை போட ஆரம்பிக்குது. சரி, இப்போ இதோட வெளி அமைப்பு பத்தி பார்க்கலாம். இது ஏதோ சாதாரண எலும்பு துண்டு கிடையாதுங்க. இதுல இருக்கிற ஒவ்வொரு பகுதியும் ஒரு ஸ்பெசிபிக் பட்ட வேலைக்காக ரொம்ப சரியா டிசைன் பண்ண ஒரு ஆர்கிடெக்சர் மாதிரி. இப்போ இந்த படத்தை பாருங்க. இதுல ஒரு பல்ல சுத்தி இருக்கிற எலும்போட முக்கியமான பாகங்களை காட்டியிருக்காங்க. வெளியில பாத்தீங்கன்னா நல்ல உறுதியான கார்டிகல் பிளேட்னு ஒன்னு இருக்கு. அதுக்குள்ள பஞ்சு மாதிரி ஒரு ஸ்பாஞ்சி எலும்பே இருக்கு. இத நீங்க நல்லா கவனிக்கலாம். இதுல 2 முக்கியமான பகுதிகள் இருக்கு. முதல்ல ஆல்வியோலார் எலும்பு ப்ராப்பர். இது பல்லோட வேற கெட்டியா புடிச்சுக்கிற ஒரு சுவர்னு சொல்லலாம். ரெண்டாவதா ஆதரிக்கும் எலும்பு. இது அந்த சுவருக்கு பின்னால இருந்து மொத்த பில்டிங்கிற்கும் சப்போர்ட் கொடுக்கற தூண் மாதிரி. அப்போ இந்த எலும்புக்கு இவ்ளோ ஸ்ட்ரென்த் எப்படி கிடைக்குது? அதோட ரகசியமே அதோட கலவையில தான் இருக்கு. பாருங்க, இதெல்லாம் 65% கனிமப் பொருட்கள். இதுதான் அத பாறை மாதிரி உறுதியா மாத்துது. நாம கடிக்கும்போது வர அழுத்தத்தை தாங்கிக்க இது ரொம்ப முக்கியம். மீதி இருக்கிற 35% ஆர்கானிக் பொருட்கள். இது அதுக்கு ஒரு சின்ன ஃப்ளெக்சிபிலிட்டிய கொடுக்குது. அப்போதான் சின்ன சின்ன அதிர்வுகளை தாங்க முடியும். பாத்தீங்களா, ஒரே நேரத்துல உறுதியாவும் அதே சமயம் நெகிழ்வுத்தன்மையோடும் இருக்கிறது ஒரு பர்ஃபெக்ட் இன்ஜினியரிங் டிசைன். சரி, இதுவரைக்கும் நாம பெரிய அமைப்பை பத்தி பார்த்தோம். இப்போ இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி மைக்ரோஸ்கோப் லெவலுக்கு போலாம். இந்த எலும்ப உயிரோடவும் ஆரோக்கியமாவும் வச்சுக்கிற செல்களோட உலகத்துக்குள்ள இப்போ போக போறோம். இந்த எலும்ப ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அங்க ஒரு டீம் வேலை செய்யும்ல, அதே மாதிரி இங்கே ஒரு டீம் இருக்கு. ஆஸ்டியோபிளாஸ்ட்ஸ் தான் பில்டர்ஸ், அதாவது புது எலும்ப கட்டுறவங்க. ஆஸ்டியோகிளாஸ்ட்ஸ் தான் டெமாலிஷன் டீம், பழைய எலும்ப இடிக்கிறவங்க. ஆஸ்டியோசைட்ஸ் தான் சைட் சூப்பர்வைசர்ஸ், எல்லாத்தையும் மேற்பார்வை பார்த்து சிக்னல் கொடுப்பாங்க. கடைசியா ஆஸ்டியோப்ரோஜெனேட்டர் செல்கள், இவங்க தான் அப்ரெண்டிஸ், அதாவது தேவைப்படும்போது புது வேலைக்கு ஆள் பத்தலைன்னா இவங்க வந்துருவாங்க. இந்த கட்டமானத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 2 டீமுக்கும் நடுவுல ஒரு சரியான பேலன்ஸ் இருக்கணும். அதாவது கட்டுற வேகமும் இடிக்கிற வேகமும் கரெக்டா இருந்தாதான் எலும்பு ஆரோக்கியமா இருக்கும். இது ஒரு முடிவே இல்லாத ரெனோவேஷன் வேலை மாதிரி எப்பவுமே நடந்துகிட்டே இருக்கும். சரி, இப்போ இந்த செல்களோட வேலைய ஒரு நிஜ வாழ்க்கையில நடக்கிற உதாரணத்தோட சேர்த்து பார்க்கலாம். வெளியில இருந்து வர்ற சின்ன சின்ன விசைகள் கூட இந்த எலும்போட வடிவத்தையும் எப்படி மாத்துதுன்னு இப்ப நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். நம்ம எலும்பு சும்மா ஒரு கல்லு மாதிரி நிலையா இருக்கிற ஒரு பொருள் இல்ல. அது உயிருள்ள, ரொம்பவே நெகிழ்வான ஒரு டிஷ்யூ. நாம அதுக்கு என்ன மாதிரி அழுத்தம் கொடுக்கறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி தன்னைத்தானே மாத்தி அமைச்சுக்கும். இங்கதான் ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு. நம்ம பல்லுக்கு பிரேஸ் போடுறோம்ல, அது இப்படிதான் வேலை செய்யுது. பல்லுல ஒரு பக்கம் மெதுவா பிரஷர் கொடுக்கும்போது நம்மளோட இடிக்கிற டீம் அங்க எலும்பு கரைக்குது. அதே சமயம் இன்னொரு பக்கம் தசைநார் இழுக்கப்படுறதால நம்ம கட்டுற டீம் அங்க போய் புதுசா எலும்ப கட்டுது. இப்படிதான் ஒரு பல் எலும்புக்குள்ளேயே மெதுவா நீந்தி சரியான இடத்துக்கு போகுது. கிரேட் இல்ல? இதுவரைக்கும் எல்லாம் நல்லபடியா போச்சு. ஆனா இந்த பேலன்ஸ்டு சிஸ்டம்ல ஏதாவது பிரச்சனை வந்தா, அதாவது நோய் அல்லது காயத்தால இது பாதிக்கப்பட்டா என்ன ஆகும்? அத பத்தி இப்ப பார்க்கலாம்.
இந்த 2 படங்களையும் கொஞ்சம் உத்து பாருங்க. இடது பக்கம் இருக்கிற படத்துல பல்லோட வேரை சுத்தி எலும்பு நல்ல உயரமா ஆரோக்கியமா இருக்கு. ஆனா வலது பக்கம் பாருங்க, பீரியோடான்டைட்டிஸ் அதாவது ஈரநோய் காரணமா எலும்பு நல்லாவே கரைஞ்சு போய் பல்லோட வேர் வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இது நிஜமாவே ரொம்ப ஆபத்தான ஒரு நிலைமை. இந்த அழிவு எப்படி நடக்குதுன்னு கேக்குறீங்களா? முதல்ல நம்ம வாயில இருக்கிற பாக்டீரியா ஈறுகள்ல ஒரு வீக்கத்தை அதாவது இன்ஃப்ளமேஷனை உருவாக்குது. இத நாம கண்டுக்காம விட்டா அந்த இன்ஃப்ளமேஷன் அப்படியே ஆழமா பரவி எலும்பு வரைக்கும் போயிடும். அங்க போனதும் நம்ம டெமாலிஷன் டீமான ஆஸ்டியோகிளாஸ்டுகளை ஓவரா ஆக்டிவேட் பண்ணி எலும்ப வேகவேகமா அழிக்க ஆரம்பிச்சிடும். சில நேரங்கள்ல இந்த எலும்பு இழப்பு சில குறிப்பிட்ட வடிவங்கள்ல நடக்கும். ஒன்னு ஃபெனிஸ்ட்ரேஷன். இதுனா என்னன்னா எலும்புல ஒரு ஜன்னல் மாதிரி ஓட்ட விழுறது. இன்னொன்னு டெஹிசன்ஸ். இது எலும்போட ஓரத்துது ஒரு பிளவு மாதிரி வர்றது. இந்த ரெண்டுமே நம்ம பல்லோட அடித்தளம் வீக் ஆகுதுன்றதுக்கான முக்கியமான அறிகுறிகள். சரி, இப்போ நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். நம்ம வாழ்க்கை முழுசும் இந்த ஆல்வியோலர் எலும்புல என்னென்ன இயற்கையான மாற்றங்கள் நடக்கும்னு இப்ப பார்க்கலாம். வயசாகும்போது நம்ம உடம்புல நிறைய மாற்றங்கள் வரும் இல்லையா? அதே மாதிரி இந்த எலும்புலயும் வரும். சின்ன வயசுல நம்ம எலும்பு நல்லா அடர்த்தியா ஸ்ட்ராங்கா இருக்கும். உள்ள ரத்த சிவப்பணுக்களை உருவாக்குற சிவப்பு மஜ்ஜையும் இருக்கும். ஆனா வயசாக எலும்பு கொஞ்சம் கொஞ்சமா மெலிஞ்சு அதோட அடர்த்தி குறைய ஆரம்பிக்கும். உள்ள இருந்த சிவப்பு மஜ்ஜையும் கொழுப்பா மாறிடும். ஆக இந்த மேற்கோள் நம்ம இதுவரைக்கும் பேசின எல்லாத்தையும் ஒரே வரியில அழகா சொல்லுது. ஆல்வியோல எலும்புங்கிறது ஒரு நிலையான அமைப்பு கிடையாது. அது நம்ம வாழ்க்கை முழுசும் தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கிற ஒரு உயிருள்ள அமைப்பு. இந்த உயிருள்ள கட்டிடக்கலை அற்புதத்தை நம்ம பத்திரமா பாத்துக்கிட்டா நம்ம புன்னகைக்கு அடித்தளமும் பத்திரமா இருக்கும்.